எப்ப கடலுக்கு போனாலும் எதுக்காக வாசல்ல விளக்கேத்தி வைக்கிறீங்க? நம்ம குப்பத்து வழக்கப்படி கடலுக்கு போயிருக்கிற ஆம்பளைங்க பத்திரமா வீடு வந்து சேர்ற வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த விளக்கு அணைச்சிருவோம். அப்படி எந்த வீட்லயாவது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டு ஆம்பளை இன்னும் வீடு வந்து சேரலன்னு அர்த்தம். உடனே மத்த ஆம்பளைங்களாம் கடலுக்கு போய் எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. கடலுக்கு போயிருக்கிற உன் மாமனும் நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு தான் இப்ப இந்த விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன். என் மாமா முத்தழலுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சூப்பரா வருவாரு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீயம்மா. கரை காணாத வாழ்க்கையத்தான் தேடுறோம், ஆனாலும் நிம்மதியா பாடுறோம். அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே பொழுதான நேரம் பெண்டு பிள்ளையாரும் கரையோரம் கை காட்ட தோணியில் ஏறும். பொழப்பேது வேறு பொங்கணுமே சோறு, புயல் போலே சுழல் காத்து வீசுற போது எங்க உயிர் மீண்டு வர எத்தனையோ சங்கடம், எங்க சனம் கைவிளக்க ஏற்றி வச்சு கும்பிடும். ஆயினும் எங்களுக்கு நோய் நொடி இன்றி கரை சேர்த்திட இங்கு கடத்தாயவள் உண்டு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே நமக்காக காலம் நல்ல வழி காட்டும். மயங்காதே தயங்காதே நேர் வழி போனா தவறாது நீதி செம்படவன் சாதி. சரியாக முறையாக உண்மையை பேசு. உள்ளவரை நல்லவனா வாழுறது லட்சியம், நல்லவனா வாழுறப்போ வெற்றி வரும் நிச்சயம். மீனவர் எங்களுக்கு மேன்மைகள் சேர அருள்வாக்கிட இங்கு கடதாயவள் உண்டு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீயம்மா. கரை காணாத வாழ்க்கையத்தான் தேடுறோம், ஆனாலும் நிம்மதியா பாடுறோம். கரை காணாத வாழ்க்கையை
நம்ம மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாத்தம். மீனோட நாத்தமா இல்ல மீன்காரங்க மேல நாத்தமானு தெரியல. அக்கா பூச்சா இருக்குது. இவன் மூஞ்சி முழியும் பாரு. மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய் அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா துணி சோப்பா போடுறீங்க? துணி தான் வாசனை வருது மேலே. ஏய் இவங்களை யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய் நீ தான் நினைச்ச. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலியை நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். வெரி இது குடிக்காத ஜென்மம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் எங்களே குளிக்காதவங்கன்னு சொல்ற? மனுஷன் செத்த அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம்? எங்கட செருப்பக்கனா பலீர்னு உனக்கு இப்ப கேட்கல? ஓ செருப்பு அங்கே போச்சா? தினமும் நாத்தமாவும் நாத்தத்தோட இருக்கிறவங்களோட புத்தி இப்படித்தான் நாரும். என்ன பண்ற பாரு.